பேயெல்லாம் வருது. நீ விருந்துக்கா கூப்பிடுது, வா வான்னு எங்க கூப்பிடுது? பேயெல்லாம் வருது. ஐயோ அப்போ ரொம்ப நாளா பேய விடாதீங்க, பேய விடாதீங்க. ரொம்ப நாளா சாப்பிடாம கிடக்கும் போல. பேய விடாதீங்க, பேய விடாதீங்க. அதுல பேய்க்கு இம்மானே தொங்குது. நாக்க எத்த பஸ் இருக்காப்பா, ரத்த ரத்தமா அப்படியே தொங்குது. நாக்க ரத்த காட்டறியாது, பயந்து கிடக்கு. பேயெல்லாம் கூட்டி வந்தீரா வரும்போது? ஏதோ நாக்க அறுத்து விட்டாங்க போல. நம்ம வண்டியில காணவே எதிரே வந்திருக்கு டாப்லையா. நம்ம வரும்போது ஒரு பேயும் காணவே வண்டிக்கல. நம்ம தானே வந்தோம். குளத்துக்கள் நாட வைக்க நினைச்சேன். எங்கிட்ட வண்டி கிளம்பி வர போகுதுன்னு வந்தாலும் பரவாயில்ல, போயிருச்சு. இனி வராதுல்ல, போயாமலாம் பேய விடாது. எப்போ நான் பயந்துக்கிட்டு கிளம்பிடுவேன் பேக்கை தூக்கிட்டு. அப்புறம் நிலாவை பிடிக்க ஆச்சா போட்ட மாதிரி சூழபத்தனுக்கு சவால் போட்டா ஈழபத்தனோட சாத்தையா எல்லாரும் வர்ற வழியில செத்தாய். இந்த பிரபாகர இந்த ஹதலாட்டா சாகனு சாத்தையா. சந்தன கட்டையெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? என்னையா துப்பாக்கி வந்து பயந்துருவாச்சியா? இதோட பெரும் துப்பாக்கியில் மாத்திருக்கேன். கிளம்பு குண்டு தெரிச்சிடும். ஒரு பொண்ணு தனியா ஆட முடியும் ஐயா. ஏய் இங்க பேக்ல வைக்கிற எங்க போனாலும் பாருங்க எதையாவது நம்மளை சுத்தி வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் மாசா கூடாது. வந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க. நம்ம மகிழாடும் பறையில நாங்க ஆடுறோம். வாங்கி
ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் ஸ்டைலுக்கு ஏத்த மயில நானு தான் ஃபிகரு ஃபிகரு தான் சூப்பர் ஃபிகரு தான் ஃபிகருக்கு ஏத்த மயில நானு தான் எடச்சி டச்சி 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 என்ன வச்சு டச்சி 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 என்ன வச்சு அரியன மணிக்கு மேல நானு ஆஹா ஆஹா பிரபு பிரபு ராஜ் என்ன சொல்லுங்க. இப்படி ஒரு ஃபிகரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஏன் அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாம இருந்துச்சா? ஆஹா ஒரு புள்ளைங்க இந்த மாதிரி இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கிறாள் இவள். கண்ணழகும் பேர் என்ன? இவள் மூக்கழகும். ஆஹா இவள் மண்டையழகும் தொண்டையழகும் இவள் கொண்டை அழகும். என்னடா கொண்டை என்னடா இது மண்டை எத்தா பெரிய கொண்டை கொண்டேதான் பாக்குறேனே. அழகா இருக்கீங்கம்மா. எப்படி இருக்கு தெரியுமா? என்ன அழகு எத்தனை அழகு கோடி மின்னல் கொட்டிய அழகு அழகு சித்திரை அழகு திருநங்கை கொட்டிய அழகு இன்னங்கள் தோன்றாயதே எந்த முள்ள கையில் உயிரை வைத்தாள் ஒரு சொல்லி மனசை வைத்தாள் சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் போன்று கொடுத்தாய் அழகு கோடி மின்னல் கொட்டிய அழகு இன்னந்தன் கை சேர்ந்ததே. இவள் உடையழகும் நடையழகும். ஆஹா அருமையான இடையழகும் நடையழகும். ஆஹா ஆஹா இவள் ஒரு சிற்பி செதுக்காத பொற்சிலை. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கிறார். கல்லால் செய்யப்பட்ட சிலையோ கற்சிலை. இது பொன்னால் வார்த்தெடுத்து செய்யப்பட்ட சிலைதான் பொற்சிலை. எவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க அழகா வர்ணிச்சிட்டே இருக்கலாம். ஏன் வர்ணிக்கிறீங்க? இப்ப வர்ணிக்கிறேன் பாருங்க. ஏங்க மறுபடியும் வர்ணிக்கிறேன் பாருங்க. எப்படி வர்ணிக்க கூடாதா? முன்னப்பட பார்க்காத ஒரு பையன் வந்து வர்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு அறிமுகம் கிடையாது. நீங்க மாமனா மச்சானா யாருன்னு தெரியும். சொந்தமா பந்தம் எந்த உறவுமே கிடையாது. ஒரு பொண்ணை திடீர்னு பார்த்தவொடனே நீ வர்ணிக்கிறீங்களே பாக்குறவங்க என்ன என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பொண்ணு அந்த பொண்ணு இவரை விரும்புதோ இல்ல ஒரு வேளை ஒரு கல்யாணம் பண்ணி இருக்குமோ இல்ல வரதான் வச்சிருக்கோம் நினைக்க மாட்டாங்க. சம்பந்தம் இல்லாம வர்ணிக்கலாமா? நான் தான் கேட்கிறேன். யாரையாவது வர்ணிக்கணும்னா ஒண்ணு பழக்க வழக்கம் இருக்கணும், பிடிச்சிருக்கணும், உறவு முறையா இருக்கணும். நம்ம பழமொழி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அழக ரசிக்கணும், அனுபவிக்க கூடாது, கேட்டு அனுபவிக்கணும். அதே அனுமதியோட ரசிக்கணும். அதுதான் பிரச்சனையே இல்ல. அனுமதியோட. ஆமா. இப்ப எப்பொழுதுமே உத்தரவு இல்லாம உள்ள போவே கூடாது. அதாவது அனுமதி இல்லாம எதையும் தொடக்கூடாது. அனுபவிக்கிறத தான் கேட்டு அனுபவிக்கணும். ரசிப்பதை வந்து இப்ப இந்த அருமையான சீரியல் லைட் போட்டிருக்காரு மைக் செட்டுக்காரர். ஆமா. இந்த கண்கள் இல்லைன்னு வைங்க, இல்லனா இந்த மாதிரி அழகான இந்த நாடகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அருமையான சீரியல் பல்பை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப கண்களை கடவுள் ஏன் படைச்சான்? ஏன் படைச்சான்? அழக ரசிக்கிறனால தப்பு இல்ல, உங்களை நான் ரசிக்கிறனால தவறே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊருக்கு அவர் வந்திருக்காரு, அவர் வேலையா வந்திருக்காரு. இந்த ஊருக்காகவே எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவே அலங்காரம் பண்ணி நம்மளை பார்க்க வச்சிருக்காருல்ல. நான் உங்களுக்காக வந்திருக்கேனா? இல்ல நீங்க ரசிக்கணும் நான் வந்திருக்கேனா? ஏமா இதுக்காக ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் தனியா கூட்டே வர முடியும்? எப்பொழுதுமே சொந்தமா இருக்கணும், ஒட்டு உறவாது இருக்கணும். அதுதான் தப்பு. இப்ப மாமன் புள்ளை சைட் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அக்கா புள்ளை லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பார்த்தவங்க தானே. ஆமா. சொல்ல மாட்டாங்க ஒண்ணு. இப்போ நமக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டாங்க. சரிங்க. இந்த புள்ளை தான் நம்ம கட்டிக்கு போறோம்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புள்ளைய ரசிக்கிறது, சைட் அடிக்கிறது, லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். ஆமா. இப்போ உங்களை பார்த்த உடனே நான் ஏன் லவ் பண்றேன்? ஏன் லவ் பண்றீங்க? பார்த்த உடனே நான் விரும்புறேன். ஏன் விரும்புறீங்க? பார்த்த உடனே உங்களை ரசிக்கிறேன். ஏன் ரசிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான்மா உண்மையான காதல். ஏங்க நீங்க காதலிக்கிறீங்களே, காதல இருவரும் சேர்ந்து பண்ணாதான் காதலாகும். கண்டிப்பா. ஒருவர் மட்டும் ஒருதலை காதலாகும். அதுபோல நீங்க என்ன காதலிக்கிறீங்களே, ஆனா எனக்கு விருப்பம் வேணுமே. ஏன் நான் காதலிக்கணும் இல்லையா? என்ன பிடிக்கலையா? அப்படி இல்லங்க. நான் காதலிக்கணும்னா நான் காதலிக்கிறவருக்கு என்ன திறமை இருக்கு, என்னை வச்சு பாத்துக்குவாரா, நல்ல மனுஷனா, நல்ல பழக்க வழக்கமா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் காதலிப்பேன். சூப்பர், அருமையான யோசனையா இருக்கு. கை கொடுமா. சூப்பர். எல்லா பெண்களுமே தமிழகத்துல இதே மாதிரியே நினைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையுமே பெண்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏங்க நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு சட்டை போட்டிருக்கீங்க பாத்தீங்க மேல, அது என்ன கலர்? இது ப்ளூ கலர். இந்த சட்டைய நீங்க எப்படி எடுத்தீங்க? ஜவுளி கடையில செலக்ஷன் பண்ணி எடுப்பேன். 10-20 சட்டை எடுத்து போட்டேன். பார்த்தவனே எடுத்தீங்களா? செலக்ஷன் பண்ணுவேன். இந்த சட்டை நம்ம கரெக்டா இருக்கா,
இது நமக்கு அழகா இருக்குமா? போட்டா நல்லா எப்பதான் இருக்குமா? ஒரு 10 20 சட்டை அள்ளி போடுவாங்க. ஆமா. அதுல பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது நமக்கு பொருத்தமா இருக்கும், அவன் பார்த்தானே வாங்கி போடுறீங்க. கண்டிப்பா. கொஞ்ச நேரம் போட்டு காட்டுற சட்டையே பல தூரம் பார்த்து பார்த்து வாங்குறீங்களே, காலம்புற வாழப்புற வாழ்க்கைக்கு நான் தெரிஞ்சுக்கிறது நல்லதானே? நல்லவரா கெட்டவரான்னு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் காதலிக்கணும். சரி. காதலிச்சதுக்கு அப்புறம் நீ யோசிக்கவே கூடாது. ஏமா அதுக்கு முன்னாலே யோசிக்கணும் எல்லாத்தையும். கண்டிப்பா. முதல்லயே யோசிக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு புள்ளை பெத்தோனே பிடிக்கல அப்படின்னு டைவர்ஸ் கேட்க கூடாது. முதல்ல யோசிக்கணும், இவன் நம்ம நல்லா வச்சுக்கோனா, இந்த புள்ள நமக்கு வாழ்க்கை சரியா வருமா, இந்த புள்ளைய நம்பி ஒரு 2 புள்ள பெக்கலாமா, நம்ம சந்ததியை உருவாக்கலாமா அப்படின்னு ஒரு ஆம்பளையும் யோசிக்கணும். காதலிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற காரணம் தெரியுமா? ட்ரெயின்ல போற மாதிரி புடிச்சா போகலாம், பிடிக்கலாம், அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் நீங்க வேண்டாம்னு நினைச்சா பிளைட்ல வர மாதிரி ஏமா இறங்குற சங்கு தான். ஏமா உன்னை நான் பார்த்த உடனே அழகா இருக்கியேன்னு ரசிச்சேன், அழகா இருக்கியேன்னு விரும்புறேன், அழகா இருக்கியேன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியா கேள்வி கேட்டு கொலையா கொல்றியே, எனக்கு என்ன கை கால் நல்லா இல்லையா, இல்ல நான் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க. என்னை காதலிக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் தான், பெருசா கிடையாது. என்னம்மா? என்னை காதலிக்க போறவருக்கு எல்லாருக்குமான திறமைகள் நிறைய இருக்கு. ஆனா என்னைய கட்டிக்க போறவருக்கு தனித்திறமை ஏதாவது வேணும். தனித்திறமை எனக்கு பிடிச்ச மாதிரி, என் மனசை கவர்ற மாதிரி. ஓஹோ. அப்ப வந்து எல்லாருமே ஆண்கள் தான், எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என்கிட்ட வந்து நீங்க கட்டிக்க போற பையனுக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கண்டிப்பா ஒரு தனித்திறமையா இருக்கணும். யாரும் கேட்டாங்கடா எங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளவு திறமை தெரியுமா? நான் பெருமையா சொல்லிக்குவேன். உண்மைதான். அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆமா. அதனால ஒரு நல்ல ஆண்மகனா தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்காக தான் பார்த்து தேர்ந்தெடுக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதனால தான் உங்கள்ட்ட கை கொடுங்க. ஏதாவது திறமை இருக்கான்னு உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா முயற்சி பண்றேன் உங்களை விரும்புறதுக்கு. ஆமா. உங்களோட திறமை இருந்தா நான் திறமையை காட்ட போறேன். ஆமா. எனக்கு ஒரு தனித்திறமை இருக்கு. ஆமா. இங்க படிங்க. அருமை அத்தாச்சி அன்பு மாமா பிரேம் சார்பாக எனக்காக 100 ரூபாய் அனுப்பி கொடுத்துருக்காங்க. இந்த மாமா யாருன்னு தான் தெரியல. அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி. எனக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப தனித்திறமை கேட்டீங்க. தனித்திறமை காட்டினா என்னை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கண்டிப்பா. உங்களுக்கு என்ன திறமை இருக்கு நீங்க காட்டினீங்கன்னா மனசு பிடிச்சிருந்தா உடனே நம்ம காதலிக்கிறோம். அப்புறம் கல்யாணம் தான் நமக்கு. என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன். நான் எனக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வைங்க. சரிங்க. நான் என் திறமையெல்லாம் காட்டி ஒரு நல்ல ஆண்மகன் காட்டி என் திறமையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது அந்த பிள்ளையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறது என்னுடைய லட்சியம். சரிங்க. இப்போ உங்களை பார்த்துட்டே எனக்கு பிடிச்சு போச்சு. கண்டிப்பா. இப்போ நீங்க தனித்திறமை கேக்குறீங்க. ஆமா. இப்போ எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குமா? எல்லாரும் ஆடுறாங்க பாடுறாங்க பேசுறான், நான் வந்து ஒரு பலகுரல்ல பேசுவேன். பலகுரல்ல மிமிக்ரி மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன். என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா. பேசுவீங்களா? பேசுவேன். நீ பேசி காட்டுங்க, மனசுக்கு பிடிக்குதான்னு பாப்போம். அப்படியா? ஆமா. பலகுரல் பேசி காட்டுறேன். பலகுரல்ல யார் மாதிரிலாம் பேசுவீங்க? பாத்தீங்கன்னா பழைய சினிமா நடிகர்கள் இருக்காங்க. ஆமா. புதுசா வந்த நடிகர்கள் இருக்காங்க. ஆமா. இப்ப சினிமா நடிகர்கள் ஒரு 10-15 பேர் மாதிரி நான் பேசுவேன். அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒளிவல் நிலையம், சூப்பரான ஒளிவல் நிலையம். இதுல வந்து பேசும்போது மக்கள் வந்து கை தட்டுவாங்க. கண்டிப்பா. எங்க நீங்க பேசும்போது கை தட்டிட்டாங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சவரா இருக்காரு, நம்மளுக்கும் பிடிக்கும்னு. அப்பனா இன்னைக்கு முதல் குரலாக கண்டிப்பா யார் பேசுறீங்க? யார் குரல்ல? தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய குரலை முதல் குரலாக கண்டிப்பா பேசுங்களே. மக்கள் எப்படி கைதட்டுறாங்கன்னு பார்த்து நீ பார்க்கலாமே. சரியா? பார்க்கலாம். மா விரும்பணும்மா, நீங்க விரும்புற மாதிரி நடந்துக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு நடந்துக்கணும், அவங்களும் கை தட்டணும். இப்போ வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் உயிரும் மேலான என் அன்பு உடன் பிறப்புகள், என் ரத்தத்தின் ரத்தங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, எனது அண்ணா நாமம் ஓங்க. மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பேன். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அவங்களுக்கும் பிடிச்சிட்டுல வேற என்ன குரல்ல பேசுவீங்க? பத்திலா கை தட்டினாங்களா? கண்டிப்பா. ஏதோ நான் ஓரளவுக்கு பேசியிருக்கேன். முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. என்ன பிடிக்கல? இப்ப இன்னும் என்கிட்ட என்ன திறமை இருக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப எதிர்பார்க்கறீங்க. ஆரம்பத்துல முட்டுக்கிட போட மாட்டேன். தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக வாழ்ந்து மறைந்த நமது முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் மேடை பேச்சுல எப்படி பேசியிருப்பார்? எப்படி பேசுவார்? அன்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து, எனது கட்சி என்பது 3 எழுத்து. இந்த கட்சியை உருவாக்கி தந்த எனது அண்ணா என்பது 3 எழுத்து. நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.
தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. தமிழர்களே, தமிழர்களே, என்னை நீங்கள் கட்டுமரம் போல் கடலிலே தூக்கி எறிந்தாலும் நான் மூழ்கிவிட மாட்டேன், மிதந்து கொண்டுதான் இருப்பேன். தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க இவ்வளவுதானா என்ன வச்சிருக்கீங்களா? அம்மா இன்னொரு குரல் பேசுறேம்மா. என்ன குரல்? அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு கைதட்டை வாங்கி உன் மனசுல இடம் பிடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகில் இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று நடித்து வாழ்ந்து மறைந்த உலகத்தில் செவாலியர் என்ற விருதினை பெற்ற ஐயா ஜிவாஜி கணேசன் அவர்கள் மேடைக்கு வந்திருந்தா அவருடைய குரல் எப்படி எப்படி ஒலிச்சிருக்கும்? அபா அபா அபா, உனக்காக நான் கட்டி வைத்திருக்கின்ற வசந்த மாளிகையை பார். அன்று ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டினார் தாஜ்மஹால். உனக்காக நான் கட்டி வைத்திருக்கின்ற வசந்த மாளிகையை பார். ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே, கொடுக்கவில்லையே. அன்னைக்கு நான் உனக்கு ஒரு குங்கும சிவில் வாங்கி கொடுத்தனே, மறந்துட்டியா? மறக்கலையேங்க. கைவீஸ் அப்பா, கைவீசு. மறந்துட்டியா? மறக்கலையேங்க. அத்தனையும் நடிப்பா, அத்தனையும் நடிப்புத்தான் அத்தான், அத்தனையும் நடிப்பா, அத்தனையும் நடிப்புத்தான் அத்தான். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வணக்கம் யா, வணக்கம். எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது குரல்? வேற ஏதாவது குரல்? ஆமா. பாத்தீங்கன்னா பழைய திரைப்படங்களில் வில்லனாகவே நடித்து ஒரே ஒரு படத்தில் மட்டும் கதாநாயகனாக நடித்து வாழ்ந்து மறைந்த நடிகவேல் என்று விருதினை பெற்ற நமது எம்.ஆர். ராதா அவர்கள், எம்.ஆர். ராதா அவர்கள் ரத்த கண்ணீரில் வந்து அவர் அந்த நடிப்பு மூலியமா அவர் அந்த குஷ்டரோகி மாதிரி அவர் பேசிய வசனங்கள். பேசுவீங்களா? ரத்த எம்.ஆர். ராதா அவர்கள் பேசுவீங்களா? அடே அடே காந்தா, அடே காந்தா, அள்ளி அள்ளி கொடுத்தே காந்தா, அள்ளி அள்ளி கொடுத்தே காந்தா. அப்பா அப்பாலே ராமா, ஒரு பேடி இருந்தா குர்ரா ஐயா, பேடி இருந்தா குர்ரா. அப்பா பேடி இல்லையா? எனக்கு பேடி இல்லையா? அப்பா பசிக்கிறாப்பா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்கடா. எப்பா போடுறதா போடுறீங்கடா ஐயா, கொஞ்சம் கறி சோறா போடுங்கடாப்பா. என்னடா நக்கல் கேலி கிண்டல்? ஆமாடா, உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கான், என்ன அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கான். போடா போல். உங்களுக்கு பிடிச்சது நீங்க கை தட்டலாம், இவ்வளவு யோசிக்க வேண்டாமே. நன்றி நன்றி. அதுபோல அவங்க கவனமா கவனிக்கிறாங்க. வேற வேற என்ன? பாப்புனுக்கார ஒழுங்கா பேசுறானா இல்ல கதை விட்டுட்டு இருக்கானா? அப்படி நீங்க பால் ஊத்துன கதை தான் இல்லங்க. வேற ஏதாவது குரல் பேசுவீங்களா? பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழர்களுக்காகவே தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த நமது மதுரை மண் ஈன்றெடுத்த கருப்பு தங்கம். ஆமா, யாரு? விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்திருந்தார். அவருடைய குரல் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஓட்டு பிடிக்க உந்து வீரபத்திரன்னு பிடிக்காத விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அடிக்கு அடி, உதைக்கு உத, லீகளுக்கு லீகள், அள்ளீகளுக்கு அள்ளீகள். துளசி, துளசியோட வாசனை கூட மாறலாம்டா, ஆனா இந்த துளசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதுடா. ரொம்ப அழகா பேசுறீங்களே, இவ்வளவுதான் தரமே வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? தமிழ் திரையில் அன்று முதல் இன்று வரை சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? எப்படி? ஏக பாரு கண்ணா,
மேலே பார்த்தா உங்களுக்கு கீழே பார்த்தா கூட ரஜினி ஸ்டைல். சும்மா பிறந்து அடிப்பேன் கண்ணா. போசா இந்த போசா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா பாய். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆடவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கேட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். தம்பி, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. உழைக்காம எதுவும் கிடைக்காது, உழைக்காம கிடைக்கிறது நிலைக்காது. இது எப்படி இருக்கு? ரொம்ப அழகா பேசுறீங்களே. ஓ பாலிக், ஓ பாலிக் பாசா தம்பி ஆண்டனி பாக் ஆண்டனி ஐதோ பாசா ஒன்று இன்னும் என்ன 7 நாளுக்குள்ள உக்காத முடிக்கிறா. ஐதோ ஐதோ பாசா பாசா. இது யாரு குரல்னு கேளுங்க. இது யாரு குரல்னு சொல்ல முடியுமா உங்களால? தியா சொல்லிட்டாரு அவங்களே. ரகுவரன் சொல்லிட்டாங்களா? நன்றி நன்றி. ஏன்னா நம்மளே சொல்லி பேசுறதை விட நம்ம பேசுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரிஞ்சதான் நீங்க எப்படி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இப்ப நடிகர் எல்லா குரல்லையும் பேசிட்டியா? சொல்லு தம்பி. இந்த கரூர் சுரேஷ்குமார் குரல்ல பேசுங்கண்ணே. அது இப்படிதான்ப்பா, எல்லாத்தையும் பேசி இப்போ என் குரல் என்னன்னே மறந்து போச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அதனால இப்போ சிரிப்பு நடிகர் வைகை புயல் வடிவேல் அவர்கள் வந்திருந்தா அவர் எப்படி பேசுவாரு? நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்கள் எப்படி பேசியிருப்பாரு? வணக்கம்யா வணக்கம்யா. குரு 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 பாக்குறா சூடா பாரா முடியுமா? முடியாது. எட்டா கிளப்பிட்டாயா கிளப்பிட்டாயா. அப்ப போயிட்டு வரட்டுமா? வணக்கம். ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு திறமை இது மட்டும் தான், வேற திறமைகள் இருக்கா? அம்மா நல்லா ஆடுவோமா, நல்லா ஆடுவீங்களா? நல்லா பேசுவோமா? நீங்க எப்படி ஆடலாம் பார்க்கலாமா? அடுத்த ஆட்டத்தை பாக்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க. ஆடுங்க. டான்ஸ் பாத்துறீங்களா? டான்ஸ் உங்கள்ட்ட ஆடி காட்டணுமே. அடிய பூச்சி மண்டையில சுருங்குது, பக்கையில சுருங்குது, ஏமுச்சி மண்டையில சுருங்குது, ஏமுச்சி மண்டையில சுருங்குது, பக்கையில சுருங்குது, துப்பனி பந்தாலி சுருங்குது, கருங்குது, கை தொடு தூரம் காத்தவரே, அண்ணலையே காத்தவரே, காத்திரி தூக்கம் கெடுத்தவளே, அட சுந்தரியே, ஊச்சி மண்டையில சுருங்குது, ஓடன பக்கையில திருங்குது.
சரி பண்ணிக்கிறப்பா. இதெல்லாம் டைட் வச்சுட்டா ஆடுறது நல்லா கிரிப்பா இருக்கு. நான் லூசா? லூஸ் இல்ல. லூஸ் ஆகுது. அடிய ஊச்சி மண்டையில சுருங்குது. பெத்தளம் அடிச்சு கொடு மாமா, மத்தத வெளியே சொல்லலாம். இல்லம்மா லூஸ் ஆயிக்குது அடிக்கடி. டைட்டா இருக்கணுமா இல்லையா? அடிய ஊச்சி மண்டையில சுருங்குது. அருமையா ஆடுறீங்களே. நான் ஓரளவுக்கு நல்லா ஆடுறேனம்மா. ஏங்க நல்லாவே ஆடுறேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஹா சுதர்சன் ஐ லவ் யூ சொல்லிருச்சுப்பா. ஆமா பிரபுராஜா ஐ லவ் யூ சொல்லிருச்சு. டான்ஸ் ஐ டூ லவ் யூன்னு சொல்லுங்கண்ணே. நான் சொல்லிக்கிறேன்டா, நீ கம்முனுடா. நீ சொல்ற மாதிரியே இருக்கு. இதுக்கு தான் அடுத்த பையன்கிட்ட இந்த லவ்வை பத்தி பேசவே கூடாது. இதுக்கு மட்டும் யோசனை கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வெற்றியை தோல்வியை பார்த்துக்கிறோம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. உண்மையாலுமே எனக்கு என்னை உங்களுக்கு பிடிச்சிருச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ என்னுடைய காதல். காதல் எப்படி காதல்? என்னுடைய காதல். உங்க காதல் எப்படி காதல்? மனிதர் உணர்வு கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. மிருக காதலா? மிருகத்தனமா இருக்கணும். எங்க இருக்கணும் தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்துல மிருகத்தனமா இருந்தா தான் பிடிக்கும். அங்கேயும் போய் ஐ லவ் யூ பூ மாதிரி பார்த்துக்கணும். எங்க பெண்களை 4 பேர் பார்க்கறப்ப பூ மாதிரி பார்த்துக்கணும். இல்ல அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கணும். அப்புறம் நீ தான் சாத்துவாங்க. ஐ லவ் யூ. எப்படி லவ் பண்றா? எப்படி சொல்லவா? சொல்லுங்க. என்னை தாளாட்ட வருவாளோ, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தருவாளோ, தேராட்டம் வருவாளோ, வருவாளோ, ஏமாற்றம் தருவாளோ, தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளோ, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் ஒரு கொழு சொல்லி கேட்கிறதே, தாலாட்ட வருவாளோ, பூமஞ்சம் தருவாளோ. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வராதா, நான் தூங்க மடி ஒன்று தாராதா, ராகங்கள் ராகங்கள் வராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறேன், தாலாட்ட வருவாளோ, வருவாளோ, பூமஞ்சம் தருவாளோ, வருவாளோ, எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு களையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில்
இருக்கின்றார் நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றார் நாளைக்கு நான் காண வருவாளோ இல்லை பாலைக்கு நீரூற்றி போவாளோ தாளாட்ட வருவாளோ பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ ஏமாற்றம் தருவாளோ உங்களை பார்த்ததுமே எனக்கு காதல் வருது வரணுமா பெண்களுக்கு வர வரைக்கும் ஆண்கள் காத்திருக்கணும் வந்துருச்சுன்னு நினைச்சு போராடிட்டா குடும்பம் சரியில்லாம போயிருது பொறுமை வேணும் பெண்கள் இருந்து காதல் வரணும் கண்டிப்பாங்க ஏன்னா ஆண்கள் இருந்து வர்றது பெரிய விஷயமே கிடையாது பெண்கள் இருந்து அந்த காதல் அன்பு வந்தா தான் குடும்பம் சூப்பரா இருக்கும் என்னோட காதல் செலவாங்கள்ட்ட சொல்லுங்க சொல்லுங்க இந்த கல்யாணம் பண்ணி சூப்பரா குடும்பம் நடத்தணும் மஞ்ச பொடி தேக்கையில மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச புள்ள மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் இந்த கண்ணன் தோடும் பாடம் எப்போ கண்ணனுக்கு நல்லவரை சொல்லு புள்ள மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச புள்ள சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நீலமடி விட்டா கையிலொர வாரமடி தொட்டு தொட்டு செய்த பின்னும் தீருமடி பொண்ணோட கையாக நானும் மாறி பொண்ணோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயும் தேடி கண்ணே நான் தெம்மாங்க பாங்கடி ஒன்னா மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்சவள மொட்டான மொட்டு ஒன்று பூத்ததென்ன பூவுக்குள்ள தேனு வந்து சேர்ந்ததென்ன தேனாறு ஒன்னுதடு வந்ததென்ன தேனெடுத்து நான் இருந்த நீருவென்ன பொண்ணோட பூமேனி ஓடும் தேர் எப்போது ஊர்வலம் கூறு பன்னீர பூவாக தூவும் போது பஞ்சாங்க நாள் என்ன பங்கு கையும் கூடும் நேரம் காதல் ராகம் காத்தும் பாடும் அட மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தட்டி தேய்ச்ச புள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் இந்த மண்ணன் தோடும் கடவை போ கண்ணனுக்கு நல்லவதி சொல்லு புள்ள மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தட்டி தேய்ச்ச புள்ள மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச புள்ள உண்மையாலுமேமா உன்னை கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்ன கொடுக்குறீங்க அதான் அன்பத்தை பாசத்தை கண்டிப்பாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரிங்க நம்ம உள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டில் போய்